ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு சில்லு தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதுக்கு 1/2 லிட்ரு தயிர் எடுத்திருக்கேன். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ மோர் குழம்பு வைக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு மோரை ஊற்றிக்கோங்க. மோரை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ஜாரை அலசி அதில் ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றி நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சிடுங்க. குழம்ப கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. குழம்பு நுர கட்டுற பக்குவம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி சூடானதும் கொஞ்சம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது வெறும் கருவேப்பிலை இலைகளும் 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 பிஞ்ச் தனி மிளகாத்தூள் போட்டு தாளித்து குழம்புல கொட்டிடுங்க. இப்போ கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா கலக்கி இறக்கிடுங்க. இப்போ மோர் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.